ஏ இம்மானே, வீட்டுல 1008 வேலை இருக்கு. இதெல்லாம் நான் தான் செய்யணும். என் தலையெழுத்து. பெரிய கலெக்டரம்மா புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜாட மாதிரி பேச வேண்டாம். என்ன பார்த்து நேரா பேசிட்டு போலாம். அத்தை ஒன்றும் சொல்லல, என் தலையெழுத்து. இமான், உங்க அம்மா பத்தி என்ன பேசிட்டு போறாங்க? என்ன அவனையும் கெட்டுட்டீங்களா? என்னம்மா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ரூட்ட போல ஒரு மருமக வரன்னு பார்த்தோமா, இப்படி ஒரு மருமகம் வந்திருக்கிறாங்களாமா. நான் கூட நகோமி மேல ஒரு அத்தை கிடைக்குன்னு நினைச்சேன், கிடைக்கலையே. இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போகல. 2 பேரும் பொறுத்து போங்க. நீங்க நகோமியா இருக்கலாம், நீங்க ரூத்தா இருக்கலாம். அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் உன்னை மன்னிச்சுட்டேமா, நீ என்ன மன்னிச்சிருமா. இப்பதான் நல்லா இருக்கு. ரூத்தின் புஸ்தகத்துல ரூத்து ஓர்பால் என்று சொல்லி 2 மருமகள் நகோமிக்கு. பாருங்க, 2 பேருக்கு முன்பாக ஒரே கோரிக்கை வைக்கிறார். என் பின்னே வராதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு எதிர்காலத்தையும் நான் தர முடியாது என்று சொல்லி. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு கடந்து செல்கிறான். ரூத்து அவள் பின்னே எப்படியானாலும் நான் கடந்து வருவேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பாருங்க. அப்படியானால் என்ன, தன் மாமிக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதுல அவள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக் கொண்டாள்.